गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विजशे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। அன்பினாலே மையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சற்குருவே, விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் ஏற்பாடுகள் செய்து நடத்த இருக்கும் சம்ஸ்காரங்கள் தொடர்பான இணைய வழி தொடர் வகுப்பிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இறைவனுடைய பரிபூரண அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். உலகில் பிறந்துள்ள ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள் இவற்றை மையப்படுத்தியே வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு குழந்தை இப்புவியில் ஜனித்த மாத்திரத்திலேயே அக்குழந்தையை மையப்படுத்தி பல்வேறு எதிர்பார்ப்புகள் அக்குழந்தையின் பெற்றோர்களுக்கு ஏற்படுகிறது. குழந்தையும் வளர்ந்து சமூக நிகழ்வுகளை அறிந்து கொள்ளும் வயது வரும் பொழுது அதற்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் அமைந்து விடுகின்றன. இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குழந்தை கொண்டு வந்திருக்கும் சஞ்சித கர்மாவின் அடிப்படையிலேயே அமையும் என்ற புரிதல் இருந்த போதிலும், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய செயல்பாடுகளை முதலில் குழந்தையின் பெற்றோர்களும் அதன் பின் வளர்ந்தவுடன் அந்த குழந்தையும் அமைத்துக் கொள்கிறது. மிக வேகமான நிகழ்வுகளை கொண்ட தற்போதைய மனிதனின் வாழ்வியல் சூழலில் அனைவருடைய எதிர்பார்ப்புகளும் திட்டமிட்டபடி நடைபெறுவது இல்லை. சந்ததி விருத்திக்காக ஆண் குழந்தை வேண்டும். அக்குழந்தை நன்கு படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், புகழ் பெற வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க பெற்று பொருளாதார முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டும். அதற்கும் திருமணம் அமைய வேண்டும். அதன் வயிற்றில் பிள்ளைகள் பிறக்க வேண்டும். வீடு, மனை, வாகன யோகங்கள், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு இவற்றோடு கூடிய நிறைவான வாழ்வியல் சூழல் அமைய வேண்டும் என்ற விருப்பம் அனைவருக்கும் உள்ளது. அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற முயற்சிகள் மேற்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறு முயற்சிகள் மேற்கொண்ட பொழுதும் வெற்றியானது அனைவருக்குமே கிடைத்து விடுவதில்லை. வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் நிலைப்பாட்டிற்கு தகுந்தாற்போல் சிரமங்களையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வது அவ்வளவு எளிமையானது அல்ல என்பதை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் சிறந்த வாழ்வியல் முறைகளையும் சாஸ்திரங்களையும் கொடுத்து அதனை பின்பற்றச் செய்து கர்மாப்படி நிகழ வேண்டிய அனுபவங்கள் எவ்வாறு இருந்தாலும் அவற்றை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வதற்கான சூழலை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். வாழ்வியல் முறைகள் மற்றும் சாஸ்திரம் இவைகளை சமமாக பாவித்து அதனை அப்படியே பின்பற்றும் பொழுது நிறைவான வாழ்க்கை அமைந்துவிடும்.
சாஸ்திரங்களும் வாழ்வியல் முறைகளுமே மனித சமூகத்திற்கு சிறந்த பாதுகாப்பு. சாஸ்திரங்களும் வாழ்வியல் முறைகளுமே மனித சமூகத்திற்கு சிறந்த பாதுகாப்பு. எதை பற்றியும் பயம் கொள்ளாமல் தெளிவான மனநிலையோடு நிறைவான வெற்றியை பெறுவதற்கு சாஸ்திரங்களும் வாழ்வியல் முறைகளும் பேருதவி புரிகின்றன. குழுவில் இணைந்து தற்போது அடியன் தெரிவிக்கின்ற கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். சில முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது அதனை குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளும் விதமாக குறிப்பு புத்தகம், எழுதுகோள் இவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு அடியன் தெரிவிக்கின்ற கருத்துக்களை கேட்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சாஸ்திரங்களே நமக்கு கவசம், அதாவது முழுமையான பாதுகாப்பு என்கின்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் அவரவருக்கு எது சரி என்று தெரிகிறதோ அவற்றை பின்பற்றி வருபவர்களே அதிகமாக உள்ளனர். இதனை நான் குறையாக தெரிவிக்கவில்லை. இது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் இல்லை என்பதை மட்டுமே குறிப்பிட விரும்புகிறேன். வேதங்களும் உபனிஷத்துக்களும் தெரிவிக்கின்ற வாழ்வியல் முறைகளை பின்பற்றி சாஸ்திரங்கள் காண்பிக்கின்ற பாதையில் பயணிக்கும் பொழுது வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பது உறுதி. வேதங்களும் உபனிஷத்துக்களும் தெரிவிக்கின்ற வாழ்வியல் முறைகளை பின்பற்றி சாஸ்திரங்கள் காண்பிக்கின்ற பாதையில் பயணிக்கும் பொழுது வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பது உறுதி. இப்படி பல உண்மையான வெற்றியாளர்கள் தற்போது உருவாக வேண்டும் என்பதற்காகவே இறை பரம்பொருள் அனுக்கிரகித்து இறையருள் நிரம்ப பெற்ற நபர்களை ஒருங்கிணைத்து சம்ஸ்காரங்கள் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கவும் அதனை கேட்கவும் வாய்ப்பினை வழங்கி அனுக்கிரகித்திருக்கிறார். இந்த நல்ல சமயத்திலே இதற்காக அனுக்கிரகித்த இறை பரம்பொருளுக்கு நாம் அனைவரும் நன்றிகளை தெரிவிப்போமாக. மனித சமூகத்திற்கு மிகச்சிறந்த பாதுகாப்பையும் நிறைவான வாழ்வியல் சூழலையும் உணர்த்தும் சாஸ்திரங்களில் குறிப்பிடத்தக்க விஷயம் சம்ஸ்காரங்கள் என்பதாகும். இந்த சம்ஸ்காரங்களே மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது என்பதே உண்மை. அப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் திருவருளால் இன்று முதல் சம்ஸ்காரங்கள் என்னும் தலைப்பில் கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சம்ஸ்காரங்கள் என்றால் என்ன? சம்ஸ்காரங்கள் எத்தனை வகைப்படும்? சம்ஸ்காரங்கள் எந்தெந்த காலத்தில் செய்யப்பட வேண்டும்? சம்ஸ்காரங்களை யார் செய்ய வேண்டும்? சம்ஸ்காரங்களை செய்வதால் என்ன பலன்? சம்ஸ்காரங்களுடைய பெருமைகள் யாது? சரியான காலத்தில் சம்ஸ்காரங்களை செய்ய முடியாவிட்டால் எப்பொழுது செய்யலாம்? இது போன்ற பல்வேறு குழப்பங்களுக்கு தீர்வு தரும் விதமாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய உன்னதமான நிலைப்பாடான சம்ஸ்காரங்கள் தொடர்பான கருத்துக்களை இன்று முதல் துவங்கி தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். சம்ஸ்காரங்கள் என்பது மனித சமூகத்திற்கு மிகவும் அடிப்படையானது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் சம்ஸ்காரங்களை பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சம்ஸ்காரகா என்ற வடமொழி சொல்லிற்கு சுத்தம் செய்வது அல்லது செம்மைப்படுத்துவது என்ற அர்த்தம். சம்ஸ்காரகா என்ற வடமொழி சொல்லிற்கு சுத்தம் செய்வது
அல்லது செம்மைப்படுத்துவது என்று அர்த்தம். தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் சடங்கு மற்றும் சம்பிரதாய விஷயங்கள் என்பதாகவும் அறியப்படுகிறது. தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் சடங்கு மற்றும் சம்பிரதாய விஷயங்கள் என்பதாகவும் அறியப்படுகிறது. சம்ஸ்காரங்கள் வாழும் காலம் மட்டுமல்லாது வாழ்ந்து முடித்த பின்பும் நற்கதி அடைய பேருதவி புரிகிறது. சம்ஸ்காரங்கள் வாழும் காலம் மட்டுமல்லாது வாழ்ந்து முடித்த பின்பும் நற்கதி அடைய பேருதவி புரிகிறது. நன்றாக புரியும்படி தெரிவிக்க வேண்டும் என்றால், மண்ணிலிருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கின்றோம். அந்த தங்கத்தை எடுத்து அதை அப்படியே உபயோகிக்க முடியாது. அந்த தங்கத்தை மதிப்புள்ளதாக செய்ய வேண்டும். அதாவது அதில் உள்ள கழிவுகளை அகற்ற வேண்டும், அதனை சுத்தப்படுத்த வேண்டும், மற்றொரு உலோகத்தை சேர்த்து ஆபரணமாக தயார் செய்ய வேண்டும். அதன் பின்பே அதனை உபயோகப்படுத்த முடியும். தங்கத்தை மண்ணிலிருந்து வெட்டி எடுத்து அதனை அப்படியே ஒரு ஆபரணமாக செய்வது என்பது சாத்தியமில்லை. மிக உயர்ந்த உலோகமான தங்கத்தை கூட ஆபரணமாக செய்து அணிய வேண்டும் என்றால் அதனை பக்குவப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு உதாரணமாக, சமையலுக்காக காய்கறிகளை வாங்குகிறோம் என வைத்துக் கொள்வோம். காய்கறிகளை வாங்கியவுடன் அப்படியே சமைத்து விட முடியாது. காய்கறிகளை வாங்கியதும் அதனை நன்றாக தண்ணீரில் கழுவ வேண்டும். பிறகு அதை நமக்கு தேவையான அளவு நறுக்க வேண்டும். நறுக்கிய பின்பு மீண்டும் ஒரு முறை கழுவ வேண்டும். அதன் பின்பே அதனை பயன்படுத்த முடியும். காய்கறிகளை வாங்கி அப்படியே நாம் சமையலில் பயன்படுத்துவது என்பது இயலாத ஒன்று. சமையலில் பயன்படுத்துவதற்கு முன்பு நாம் மேற்குறிப்பிட்ட நிலைகளில் அதனை பக்குவப்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது யாது எனில், எந்த ஒரு வஸ்துவையும் நேரடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடிவதில்லை. பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பல நிலைகளில் அதனை தயார்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் வேண்டி உள்ளது. ஒரு வஸ்துவை நிறைவாக பயன்படுத்துவதற்கு அதனை பக்குவப்படுத்துவதும் செம்மைப்படுத்துவதும் எவ்வளவு அவசியமோ அதுபோலவே ஜீவாத்மாக்களின் வாழ்வை பக்குவப்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் அர்த்தமுடையதாக்கவும் உதவக்கூடிய நியமனங்களே சம்ஸ்காரங்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளன. ஒரு வஸ்துவை நிறைவாக பயன்படுத்துவதற்கு அதனை பக்குவப்படுத்துவதும் செம்மைப்படுத்துவதும் எவ்வளவு அவசியமானதோ அதுபோலவே ஜீவாத்மாக்களின் வாழ்வை பக்குவப்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் அர்த்தமுடையதாக்கவும் உதவக்கூடிய நியமனங்களே சம்ஸ்காரங்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளன. தற்போது நமது வாழ்வு சிறப்பாகத்தானே உள்ளது. மகிழ்ச்சியோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவான வாழ்வியல் சூழல் அமைந்துள்ளனவே. அவ்வாறு இருக்க மேலும் செம்மைப்படுத்த வேண்டியது அவசியமா என்பதாகவெல்லாம் தாங்கள் யோசிப்பது அடியனுக்கு புரிகிறது. ஆத்மார்த்தமாக மிக ஆழமாக யோசித்து உண்மை நிலைப்பாடு யாது என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அடியன் தெரிவிப்பது எவ்வளவு தூரம் உண்மை என்பது புரிந்துவிடும். தனிப்பட்ட முறையில் நாம் சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது பல உண்மைகள் புலப்படும். அதாவது நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும்
ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு புரிதலை நமக்கு நமக்கு ஏற்பட்டிருந்த போதிலும் அது உண்மையானதா என்பதை சற்று கவனித்து யோசித்து புரிந்து கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு ரீதியாக சில நிகழ்வுகள், சில அனுபவங்கள் நமக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பதோடு ஒரு சுதந்திரமற்ற தன்மையோடே அமைந்திருக்க செய்யும். இந்த நிலைப்பாடு புரியாமல் நாம் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு புரிதலோடும் ஜீவாத்மாக்கள் இருப்பதுண்டு. ஆகவேதான் அடியேன் குறிப்பிட்டேன், தனிப்பட்ட முறையில் மிக ஆழமாக யோசித்து இவற்றை புரிந்து கொள்ளும் பொழுது தன் நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இவ்வுலகில் 4 வகை தோற்றங்கள் வாயிலாக ஜீவராசிகள் பிறக்கின்றன. ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய மாணவர்கள் ஜோதிடத்திற்கான பாலபாடத்தில் இது தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள். இருந்த போதிலும் சம்ஸ்காரங்கள் தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஜீவராசிகள் எந்த வகையில் தோன்றுகின்றன, பிறவிகள் எப்படி அமைகின்றன என்பது தொடர்பான சில புரிதலும் தேவை என்பதால் சுருக்கமாக அதனை இங்கு குறிப்பிடுகிறேன். 4 வகை தோற்றங்கள் அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயுசம் ஆகிய 4 வகை தோற்றங்கள் வாயிலாக உயிரினங்கள் பிறக்கின்றன. அண்டசம் என்பது முட்டையிலிருந்து தோன்றும் உயிரினங்கள். உதாரணமாக பறவைகளை குறிப்பிடலாம். சுவேதசம் என்பது வியர்வையிலிருந்து தோன்றும் உயிரினங்கள். உதாரணமாக பாக்டீரியாவை குறிப்பிடலாம். உற்பிசம் என்பது விதை, வேர்க்கிழங்கு இவற்றிலிருந்து உருவாவது. உதாரணமாக தாவரங்களை குறிப்பிடலாம். சராயுசம் என்பது கருப்பையில் இருந்து தோன்றும் உயிரினங்கள், மனிதன் மற்றும் மிருகங்கள் இவற்றை உதாரணமாக குறிப்பிடலாம். ஜீவராசிகள் மேற்குறிப்பிட்ட 4 வகை தோற்றங்களின் வாயிலாக தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்கு, மனிதர், தேவர் என்ற 7 வகை பிறப்புகளாக பிறந்து தத்தமது வினைப்பதிவுகளின்படி, அதாவது கர்மாப்படியே அனுபவங்களை சந்தித்து மடியும் என்பதாகவே சாஸ்திரங்கள் உணர்த்துகின்றன. ஜீவராசிகள் தத்தமது கர்ம வினையின்படியே அனுபவங்களை சந்தித்து தனது பிறவியை முடித்துக் கொள்ளும் என்பதாகவே சாஸ்திரங்கள் உணர்த்துகின்றன. இதில் மனித பிறவியே மிக உயர்ந்த பிறவியாக அறியப்படுகிறது. ஏனெனில் தேவர் என்ற நிலைப்பாட்டை அடைவதற்கு மனித பிறவியால் மட்டுமே சாத்தியம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆதலால் மனித பிறவியே உயர்ந்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு காரணம் அவரவர்களுடைய கர்மா. அந்த கர்மா புண்ணிய கர்மாவாக இருந்தால் மனித பிறவி கிடைக்கிறது. பாவ கர்மாவாக இருந்தால் மற்ற ஜீவராசிகளாக பிறவி கிடைக்கிறது. மனித பிறவி மட்டுமே அனைத்து பிறவிகளுக்கும் ஆதாரமாகவும் அனைத்து பிறவிகளையும் காப்பாற்றுவதாகவும் உள்ளது. நன்றாக கவனியுங்கள். மனித பிறவி மட்டுமே அனைத்து பிறவிகளுக்கும் ஆதாரமாகவும் அனைத்து பிறவிகளையும் காப்பாற்றுவதாகவும் உள்ளது. ஆகவேதான் மனித பிறவிக்கு நிறைய நியமனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என பார்க்கும் பொழுது, சாப்பிடுவது, தூங்குவது, இனவிருத்தி செய்வது,
இவைகளிலெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மனிதனை சிறப்பாகவும் மிக உயர்ந்ததாகவும் காண்பிக்கிறது. அது என்ன எனில் தர்மம் என்பதாகும். தர்மம் என்பதை உணர்ந்து தர்மத்தின் வழியில் பயணிப்பது என்பது மனித பிறவியால் மட்டுமே முடியும். மற்ற ஜீவராசிகள் நினைத்தாலும் தர்மத்தை பின்பற்ற முடியாது. மனிதனால் மட்டுமே தர்மத்தை பின்பற்ற முடியும். இங்கு தர்மம் தர்மம் என்ற அடியன் குறிப்பிடுவது அவரவர்களுடைய கடமைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதமும் அதைத்தான் தெரிவிக்கிறது. இந்த தர்மம் செய்வதற்கு நமக்கு ஒரு தகுநிலை வேண்டும். ஓரிடத்தில் சென்று ஒரு உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக சில தகுதிகள் நமக்கு வேண்டும். முறையாக படித்திருக்க வேண்டும். பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களிடத்தில் பழக தெரிந்திருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய வேலை தொடர்பான விவரங்கள் அறிந்திருக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால்தான் நாம் ஓரிடத்தில் உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்க முடியும். உத்தியோகம் பார்ப்பதற்கே சில தகுநிலை வேண்டும் எனும் பொழுது மனித வாழ்க்கை செம்மைப்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு தகுநிலை வேண்டும் அல்லவா? அந்த தகுநிலையை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதே சம்ஸ்காரங்கள் என்பதாகும். மனித வாழ்வை செம்மைப்படுத்துவதற்கும், மேன்மைப்படுத்துவதற்கும், பக்குவப்படுத்துவதற்கும் உதவக்கூடிய சாஸ்திரம் தெரிவிக்கின்ற விவரங்களே சம்ஸ்காரங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்ஸ்காரங்கள் என்பது அவசியம் செய்யப்பட வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இந்த சம்ஸ்காரங்கள் அவசியம் தேவை. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் உறுதுணையாக இருந்து மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் கொடுக்கிறது. இந்த சம்ஸ்காரங்கள் சரியானபடி நடைபெறவில்லை எனும் பொழுது குறைபாடுகள் ஏற்பட்டு நம்முடைய சரீரத்தில் நோய்கள் தோன்றுவதோடு உடல் உறுதியும் மன உறுதியும் இல்லாமல் வாழ்வில் சங்கடங்களும் தோல்விகளும் பிரச்சனைகளும் அதிகம் ஏற்படுகின்றன. மேலும் ஒரு விஷயத்தை தெரிவித்தால் நன்கு புரிந்து கொள்வீர்கள் என எண்ணுகிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய மூளையும் அதிக சக்தி வாய்ந்தது. இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடியாத வஸ்துக்களை கூட அனுபவத்திற்கு கொண்டு வரக்கூடியது மனசு. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது. நாம் இப்போது உலகத்திலே பார்க்கக்கூடியதான கம்ப்யூட்டர், ஐபோன், ஆண்ட்ராய்டு போன் இவற்றையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். கூகுள் என்ற இணையதளத்தை சென்று பார்த்தால் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்று ஆச்சரியப்படுகிறோம். இந்த ஒரு கூகுள் மாதிரி 10 கூகுளுக்கு சமம் நமது மூளை. ஞாபக சக்தி, நினைவாற்றல் இவற்றை ஒப்பிடும்போது நம்முடைய மூளையினுடைய வலிமை 10 கூகுளுக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சிறப்பு வாய்ந்த நமது மூளையையும் அதில் தோன்றும் நினைவுகளையும் அதன் வெளிப்பாடான நமது மனதின் செயல்பாடுகளையும் செம்மைப்படுத்தி அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அவ்வாறு செம்மைப்படுத்தி கொள்ளவில்லை எனில் நமக்கு வாழ்வில் சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்படுகின்றன. நமது புத்தியை, நமது அறிவை செம்மைப்படுத்தி கொள்ளாததினால், சம்ஸ்காரங்களை முறையாக செய்து
நமது அறிவையும் புத்தியையும் செம்மைப்படுத்தி கொள்ளாததினால் தெய்வ நம்பிக்கை ஏற்படுவதில்லை, பெரியோர்களை மதிப்பதில்லை, ஞானிகள் சந்நியாசிகள் ஆகியோர்களை மதிப்பதில்லை, ஜீவன் முக்தர்களை பார்த்தால் கேலி கிண்டல் செய்யக்கூடிய சூழலும் ஏற்பட்டு விடுகிறது. ஜீவகாருண்யம் பெரும்பாலும் குறைந்து விட்டது. பிற உயிர்களை சமமாக பாவிக்கும் நிலைப்பாடும் குறைந்து விட்டது. அவரவர் தர்மங்களை பின்பற்றும் சூழலும் குறைந்து விட்டது. கலாச்சார சீரழிவு தலைவிரித்தாடுகிறது. ஒழுக்கம் கேள்விக்குறியாகிவிட்டது. மரியாதை மறைந்தே போய்விட்டது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சரியான புரிதல்கள் குறைந்து விட்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆய்வு செய்தோம் என்றால் சம்ஸ்கார லோபமே காரணம் என்பது புலப்படும். முந்தைய காலங்களில் ஒரு குழந்தை சொன்ன பேச்சு கேட்கவில்லை என்றாலும், தவறுகள் அதிகம் செய்கிறது என்றாலும், அக்குழந்தைக்கு சரியாக சம்ஸ்காரங்கள் செய்யப்படவில்லை என்று தெரிவிப்பார்கள். அதாவது துர்பீஜன் என்று குறிப்பிடுவார்கள். துர்பீஜன் என்றால் கர்ப்பகாலம் செய்ய வேண்டிய காலத்தில் கர்ப்பாதானம் செய்யாமல் பிறந்தவன் என்று அர்த்தம். அப்படி பிறந்தால் அவன் இதுபோல சொல் பேச்சு கேட்காமல் மிருகங்கள் போல் வாழ்ந்து முடித்து விடுவான் என்பதாக குறிப்பிடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, மனித பிறவி என்பது கிடைப்பதற்கரிய பிறவி. பல ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணியத்தினாலே நமக்கு இந்த பிறவி கிடைத்திருக்கிறது. திரும்பவும் இந்த ஜென்மம் கிடைக்குமா தெரியவில்லை. கிடைத்ததை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி நமக்கு அரிதாக கிடைத்த இந்த மனுஷ ஜென்மாவை செம்மைப்படுத்திக்கணும். அதற்காகத்தான் நமக்கு நிறைய உபாயங்களை சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் உற்பத்தியானதிலிருந்து ஆரம்பித்து சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு ஜீவன் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறது என்றால் அரிதான பிறவியை அந்த ஜீவன் எடுக்க போகிறது. அதை செம்மைப்படுத்தணும். அந்த குழந்தை உலகத்தில் பிறந்து ஆரோக்கியமாக மன வலிமையோடு வாழ்ந்து தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் நிறைய நல்லவைகளை செய்ய வேண்டும். தானும் பயனடைய வேண்டும், தன்னை சுற்றி உள்ளவர்களையும் பயனடைய செய்ய வேண்டும், இந்த தேசத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள் என்பதை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த சம்ஸ்காரங்கள் கர்ப்பாதானம் துவங்கி, அதாவது ஒரு பெண்ணின் வயிற்றில் கரு உருவாவதிலிருந்து சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த ஜீவன் பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் அனுபவங்களை சந்தித்து குறிப்பிட்ட காலம் இப்புவியில் தனது வாழ்விற்கான அனுபவங்களை அனுபவித்து பூர்த்தியாகி இவ்வுலக வாழ்க்கையை துறந்து சென்றவுடன் அடுத்து வர இருக்கின்ற ஓராண்டுகள் வரை நாம் செய்யப்படுகின்ற அனைத்து விதமான நியமனங்களும் சம்ஸ்காரங்களாக வரையறை செய்யப்பட்டுள்ளன. இப்படி கர்ப்பாதானம் துவங்கி ஜீவன் இறந்து ஓராண்டுகள் பூர்த்தியாகும் வரை வரையறை செய்யப்பட்டுள்ள மொத்த சம்ஸ்காரங்கள் என்பது 40 என்று வரையறை செய்யப்பட்டுள்ளன. 40 சம்ஸ்காரங்கள் என்பதாக நமது தர்மசாஸ்திரம் தெரிவித்த போதிலும் இதில் பாதி அளவிற்கு மட்டுமே
தற்போது நடைமுறையில் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது 19 சம்ஸ்காரங்கள் மட்டுமே நடைமுறையில் சிலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது. எஞ்சி இருக்கக்கூடிய 21 விதமான சம்ஸ்காரங்கள் பெரும்பாலும் தற்போதைய வாழ்வியல் சூழலில் பின்பற்றப்படுவதில்லை என்பதையும் குறிப்பிட வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய 21 சம்ஸ்காரங்களை பின்பற்றும் வாழ்வியல் சமூக சூழ்நிலையும் தற்போது குறைவுபட்டு இருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே 40 விதமான சம்ஸ்காரங்கள் என்ன என்பதாக நாம் அறிந்து கொண்டாலும் அதில் அனைவராலும் பின்பற்றப்படுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த 19 விதமான சம்ஸ்காரங்களை பற்றி நாம் விரிவாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக இந்த 19 விதமான சம்ஸ்காரங்களை நாம் முறையாக பின்பற்றி அதோடு பொதுவான சில விஷயங்களை நாம் இணைத்து வாழ்வில் கடைபிடித்து வந்தோம் என்றால் நிச்சயம் நமது வாழ்க்கை செம்மைப்படுவதோடு நமது சந்ததிகளுடைய வாழ்க்கையையும் நிறைவாக அமைத்து கொடுக்க முடியும். ஆகவே தற்போது தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் தங்களுடைய வாழ்வில் பயன்படுவதை போன்று 10 மடங்கு பெரிதாக நிறைவாக அடுத்த சந்ததிக்கு பயன்பட இருக்கிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே 40 சம்ஸ்காரங்கள் யாது என்பதாக நாம் அறிந்து கொள்வோம். அதனை தொடர்ந்து அதில் பின்பற்ற வேண்டிய 19 விதமான விஷயங்கள், அதாவது சம்ஸ்காரங்கள் என்னென்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். தற்போது குழுவில் ஒரு பேனர் வெளியிடப்படுகிறது. அந்த பேனரை கவனித்துக் கொண்டே அடியான் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். 40 விதமான சம்ஸ்காரங்கள் என்பதாக நமது தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது. 1 கர்ப்பாதானம், 2 பும்சவனம், 3 சீமந்தம், 4 ஜாதகர்மா, 5 நாமகரணம், 6 அன்னப்பிராசனம், 7 சௌளம், 8 உபநயனம், 9 ஆக்னேய விரதம், 10 பிரஜாபத்திய விரதம், 11 சௌமிய விரதம், 12 வைஸ்வதேவ விரதம், 13 சமாவர்த்தனம், 14 விவாகம், 15 தேவயஜ்ஞம், 16 பிரம்மயஜ்ஞம், 17 பித்ருயஜ்ஞம், 18 மனுஷ்ய யஜ்ஞம், 19 பூதயஜ்ஞம், 20 ஔபாசன ஹோமம், 21 வைஸ்வதேவம், 22 பார்வணம், 23 அஷ்டகா, 24 மாசி சிரார்த்தம், 25 சர்ப்பபலி, 26 ஈசான பலி, 27 அக்னிஹோத்திரம், 28 தர்ஷம், 29 பூர்ணமாசம், 30 ஆக்ரயணம், 31 சாதுர்மாஸ்யம், 32 நிரூட பசுபந்தம், 33 சௌத்ராமணி, 34 அக்னிஷ்டோமம், 35 அத்ய அக்னிஷ்டோமம், 36 உக்தயம், 37 சோடசி, 39 வாஜபேயம், 39 அதிராத்திரம், 40 அப்தோரியாமம்.
என்று சொல்லப்படுகின்ற 40 விதமான சம்ஸ்காரங்கள் நமது தர்மசாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய இந்த பெயர்கள் வடமொழி சொற்களாகவே இருக்கிறது என்பதை தாங்கள் கவனிப்பதை அடியினால் உணர முடிகிறது. வடமொழி சொல்லில்தான் இந்த சம்ஸ்காரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பெயரை கொண்டே அது எதற்கு பயன்படுகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ளும் விதமாக அதற்கான அந்த சம்ஸ்காரங்களுக்கான பெயர்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும், இவை ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக குறிப்பிடுவேன். அப்போது தங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். 19 விதமான சம்ஸ்காரங்களை மிக 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 விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏனைய 21 சம்ஸ்காரங்கள் தற்போது நடைமுறைப்படுத்துவதில் அதிக சிரமம் இருப்பதால் அதனை இவ்வாறு இந்த சம்ஸ்காரங்கள் உள்ளன, ஒரு சில காலங்களுக்கு முன்பாக இவற்றையெல்லாம் இப்படி மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் அடியன் தெரிவிக்க இருக்கின்றேன். ஆகவே 40 பற்றியும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதில் 19 விதமான சம்ஸ்காரங்களை மிக விரிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். தற்போது நாம் இந்த சம்ஸ்காரங்களை பற்றி ஒரு அடிப்படையான புரிதல்கள் ஏற்படுவதற்கு ஒவ்வொன்றை பற்றியும் சில விளக்கங்களை சுருக்கமாக பார்க்கலாம். ஒவ்வொரு சம்ஸ்காரங்களையும் மிக விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக, கர்ப்பாதானம் என்றால் என்ன? இது எப்போது செய்யப்பட வேண்டும்? இது செய்வதற்கான ஜோதிட வரையறைகள் என்ன? அதற்கான சாஸ்திர வரையறைகள் என்ன? எப்படி கர்ப்பாதானம் நிகழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற நிலைகளில் எல்லாம் விரிவான விளக்கங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். தற்போது தங்களுக்கு 40 விதமான சம்ஸ்காரங்களை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருக்க வேண்டும் என்பதால் அடியன் சிலவற்றை தங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். தங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் இதனை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக, கர்ப்பாதானம் என்பது நிஷேகம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது சாந்தி முகூர்த்தம். கர்ப்பாதானம் என்பது நிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. சாந்தி முகூர்த்தம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அதுவே கர்ப்பாதானம் என்று சொல்லப்படுகிறது. கர்ப்பாதானத்திற்கு அடுத்து பும்சவனம் என்ற சம்ஸ்காரம் இடம்பெற்றுள்ளது. இந்த பும்சவனம் என்பது பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று அறியும் சமயத்தில் செய்யப்பட வேண்டியது என்பதாக சொல்லப்படுகிறது. பும்சவனம் என்பது பெண் கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்று எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ அப்போது அதனை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது 3வது மாதத்தில் அப்படின்னு ஒரு பொதுவா சொல்லியிருக்கார். 3வது மாதத்தில் இந்த பும்சவனம், அதாவது கரு உண்டாக்கி 3வது மாதத்தில் இந்த பும்சவனம் என்கின்ற சம்ஸ்காரங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து சீமந்தம் என்ற ஒரு சம்ஸ்காரம் 3வதாக, கரு உருவாக்கி 7வது மாதம் செய்யப்படுகின்ற சம்ஸ்காரம் சீமந்தம் என்று சொல்லப்படுவது. அதாவது பிரசவத்திற்கு பெண்ணை தயார்படுத்தும் விதமாக, மனோரீதியாக, சரீர ரீதியாக பெண்ணை தயார்படுத்தும் விதமாக இந்த சீமந்தம் என்கின்ற சம்ஸ்காரம் அமைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து ஜாதகர்மா என்கின்ற 4வது சம்ஸ்காரம். ஜாதகர்மா தொப்புள் கொடியை அகற்றுவதற்கும்
அகற்றும் சமயத்தில் அப்படின்னு சொல்றது, தொப்புள் கொடியை அகற்றும் சமயத்தில் ஜாத கர்மா செய்யப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ரொம்ப விரிவா இந்த ஜாத கர்மா இதெல்லாம் பார்ப்போம். கர்ப்பாதானத்துல இருந்தே ஒவ்வொன்றையும் ரொம்ப விரிவா நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அடிப்படை புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஜாத கர்மா அப்படி தொப்புள் கொடி அகற்றும் போது எப்படி சடங்குகளில் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழும். அந்த சமயத்தில் செய்ய வேண்டும், அல்லது குழந்தை பிறந்து 10வது நாள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது ஜாத கர்மா என்ற ஒரு நிகழ்வு. ஜாத கர்மா என்றாலே தொப்புள் கொடி அகற்றுதல். ஜாத கர்மா என்றாலே தொப்புள் கொடி அகற்றுதல் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்த 5வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்ஸ்காரம் நாமகரணம் என்பது. நாமகரணம் என்பது பெயர் சூட்டுதல், பெயர் வைத்தல் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா, அவையே நாமகரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த 6வதாக இந்த நாமகரணம் எல்லாம் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவா நாம பார்ப்போம். நாமகரணம்னா பெயர் சூட்டுதல் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். அன்னப்பிராசனம் என்பது முதல் உணவு ஊட்டுதல். குழந்தைக்கு முதல் உணவு ஊட்டுதல் அன்னப்பிராசனம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் எப்ப மேற்கொள்ளணும் என்பதெல்லாம் நாம் அந்த தலைப்பின் கீழ் நாம் பேசும் பொழுது விரிவாக தெரிவிப்போம். அதற்கு அடுத்து சௌளம் என்கின்ற சம்ஸ்காரம். 7வதாக சௌளம் என்கின்ற சம்ஸ்காரம் முடி இறக்குதல். முடி இறக்குதல் எளிமையா புரிகிற மாதிரி சொல்லணும்னா மொட்டை எடுத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முடி இறக்குதல் என்பது சௌளகரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து 8 உபநயனம் என்பது பூநூல் அணிவித்தல். உபநயனம் என்பது பூநூல் அணிவித்தல் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் எப்ப பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த தலைப்பின் கீழ் பேசும்போது விரிவாக பார்ப்போம். இங்க ஒன்றை கவனிக்கணும். கர்ப்பாதானம் துவங்கி பும்சவனம், சீமந்தம் இந்த 3 சம்ஸ்காரங்கள் ஜனனத்திற்கு முன்பாக செய்யக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம் ஆகிய இந்த 3 சம்ஸ்காரங்களும் ஜனனத்திற்கு முன்பாக செய்யப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜனனத்திற்கு பின்பாக 1 வருடத்திற்குள்ளாக, ஜனனத்திற்கு பின்பு 1 வருடத்திற்குள்ளாக செய்யப்பட வேண்டிய சம்ஸ்காரங்களே ஜாத கர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம் என்கின்ற சம்ஸ்காரங்கள். ஆக முதல் 7 நிலைகளில் 3 ஜனனத்திற்கு முன்பாகவும் 4 ஜனனத்திற்கு பின்பு ஓராண்டிற்குள் செய்யப்பட வேண்டிய சம்ஸ்காரங்கள் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். உபநயனம் என்பது 7 வயது நிரம்பும் பொழுது செய்யப்பட வேண்டியது. அதுவும் நாம் அது தலைப்புல பேசும்போது ரொம்ப தீர்க்கமா பேசுவோம். அந்த உபநயனம் என்பது உபநயனம் ஆயிடுத்து அப்படின்னா அடுத்து வித்யாரம்பம் தான், படிக்க போறதுதான் விஷயம். ஆகவே 7 வயது நம்ம இப்போ அந்த 1வது வகுப்பெல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு வயது நிர்ணயம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஆனா சாஸ்திரம் 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றது. அதுல 7 உபநயனம் பண்ணி பாடசாலைக்கு அனுப்பணும் அப்படின்னு. பாடசாலை அப்படின்னா நீங்க வேத பாடசாலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க, அதுவும் தான். ஆனா நவீன காலத்திற்கு தகுந்தாற் போல் சில பாடசாலைகளை அடியன் குறிப்பிடுறேன், அதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிவிச்சுக்கிறேன். ஆக 8வது சம்ஸ்காரமான உபநயனம் 7வது வயதில் செய்ய வேண்டியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து 9, 10, 11, 12 ஆகிய 4 சம்ஸ்காரங்கள், அதாவது ஆக்ஞேய விரதம், பிரஜாபத்திய விரதம், சௌமிய விரதம், வைஸ்வதேவ விரதம் என்கின்ற 4 சம்ஸ்காரங்கள் என்பது படிக்கும் காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய
சம்ஸ்காரங்கள் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கும் காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய சம்ஸ்காரங்கள், அதாவது இப்போ காலத்திற்கு தகுந்தர போல நாம குறிப்பிடணும்னா, அந்த அடிப்படை கல்வி முதல் 10ஆம் வகுப்பு வரை, 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய படிப்பு பூர்த்தியாகும் சமயத்தில் அந்த ஆக்னேய விரதம் என்கின்ற ஒரு நிலைகளில் சில வரையறைகள் இருக்கின்றன. அடுத்து பிரஜாபத்திய விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த 10வது சம்ஸ்காரத்தில் 11 முதல் 12ஆம் வகுப்பு வரை, அதாவது மேல்நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 11 to 12 பாடங்கள் படிப்பதற்கு, அந்த வித்தை அனுகூலம் பூரணமாக சித்தியாவதற்கு இப்படி சில வரையறைகளை நமது முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அந்த சௌமிய விரதம் என்பது 2வது பிரஜாபத்திய விரதம் என்பது மேல்நிலை படிப்பு, 11 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய சம்ஸ்காரம், அந்த காலத்தில் செய்யப்பட வேண்டியது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்து சௌமிய விரதம் என்பது பட்டப்படிப்பு யூஜி அப்படின்னு குறிப்பிடுறோம் அல்லவா. இப்போ அந்த மாதிரி சௌமிய விரதம் என்பது பட்டப்படிப்பு, இளங்கலை படிப்பு என்பதாக கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்து வைஸ்வதேவ விரதம் என்ற 12வது சம்ஸ்காரம் பட்டப்படிப்பு, அதுவும் தான் அது முதுகலை பிஜி என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா. அந்த முதுநிலை பட்டப்படிப்பை வைஸ்வதேவ விரதம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக உபநயனத்திற்கு அடுத்து வரக்கூடிய 4 சம்ஸ்காரங்களான ஆக்னேய விரதம், பிரஜாபத்திய விரதம், சௌமிய விரதம், வைஸ்வதேவ விரதம் ஆகிய 4 விரதங்கள் படிப்பு தொடர்பாகவே இருக்கிறது. அடிப்படை படிப்பு, மேல்நிலை படிப்பு, இளங்கலை படிப்பு, முதுகலை படிப்பு என்கின்ற ஒரு நிலைகளில் அந்த படிப்பை மையப்படுத்தி அந்தந்த காலகட்டங்களில் முக்கியமான நாள், நட்சத்திரம், திதியோக கரணாதிகள் கூடி வரும் சமயத்தில் இந்த சம்பிரதாயங்களை, இந்த சம்ஸ்காரங்களை மேற்கொள்ளும் பொழுது நிறைவான வித்தை அனுகூலம் கிடைக்கும் என்பதாகவே நமது தர்மசாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒவ்வொன்றையும் நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஒரு அடிப்படை புரிதலுக்காக நான் இப்ப சுருக்கமா தெரிவிக்கிறேன். அதற்கு அடுத்து சமாவர்த்தனம் என்கின்ற 13வது சம்ஸ்காரம். சமாவர்த்தனம் அப்படிங்கிறது, இதற்கு ஸ்நானம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, ஸ்நானம் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. இந்த சமாவர்த்தனம் என்பது ஒரு ஜீவாத்மா தன்னுடைய படிப்பை பூர்த்தி செய்தவுடன் செய்யக்கூடிய சம்ஸ்காரம். தன்னுடைய படிப்பை நிறைவு செய்யும் போது செய்யக்கூடிய சம்ஸ்காரம் என்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு விதமாக தன்னுடைய பிரம்மச்சரியத்தை பிரம்மச்சரிய நிறைவு என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த சமாவர்த்தனம் என்பது அந்த பட்டமளிப்பு விழான்னு நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா, அதையும் சொல்லலாம். படிப்பு நிறைவு செய்தல், பிரம்மச்சரியம் நிறைவடைதல் என்கின்ற ஒரு விஷயமாக சமாவர்த்தனம் என்கின்ற 13வது சம்ஸ்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஸ்நானம் என்பதாகவும் அறியப்படுகிறது. ஆக ஒரு குழந்தை பிறந்து 3 விதமான சம்ஸ்காரங்கள், பும்சவனம், சீமந்தம் முடித்து அப்புறம் ஜனனமான உடனே ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம் இதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு உபநயனம் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு அங்க ஆக்னேய விரதம், பிரஜாபத்திய விரதம், சௌமிய விரதம், வைஸ்வதேவ விரதம் ஆகிய 4 நிலைகளில் தன்னுடைய வித்யா அனுகூலத்தை குழந்தை பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து 13வது நிலைப்பாடாக சமாவர்த்தனம் என்கின்ற ஒரு நிலைகளில் தன்னுடைய படிப்பை பூர்த்தி செய்யும் நிகழ்வாகவும் தன்னுடைய பிரம்மச்சரியத்தை நிறைவு செய்யும் விதமாகவும் இந்த சம்பிரதாயம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 14வதாக விவாகம் என்பதாக சொல்லப்படுகிறது. அது திருமணம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். விவாகத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருப்போம். 14வது சம்ஸ்காரமாக
விவாகம் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விவாகம் இதையும் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம விவாகம் பேசும்போது பேசுவோம். இப்போ சுருக்கமா புரிஞ்சுக்கணும். அந்த விவாகம் பூர்த்தியான உடனே 15வது சம்ஸ்காரம் துவங்கி 19வது சம்ஸ்காரம் வரை, அதாவது தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்கின்ற 19வது சம்ஸ்காரங்கள் வரை கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய, அதாவது இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கிரகஸ்தன் மேற்கொள்ள வேண்டிய சம்ஸ்காரங்களாக வரையறை செய்யப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்கின்ற 15வது சம்ஸ்காரம் முதல் 19வது சம்ஸ்காரம் வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் கிரகஸ்தன், அதாவது விவாக காலத்திற்கு பின்பு செய்யப்பட வேண்டிய சம்ஸ்காரங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. சுருக்கமா இந்த தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம கொஞ்சம் பார்ப்போம். அதாவது தேவ யஜ்ஞம் அப்படின்னும் போது குறிப்பா சாஸ்திரங்களை நாம கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது, தர்மசாஸ்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இல்லற தர்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த இல்லற தர்மம் தொடர்பான நிறைவான ஒரு அனுபவங்களை பெற முடியும். அந்த நிறைவான அனுபவங்களை பெறுவதற்கே அந்த தர்மசாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தெய்வ யஜ்ஞம் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் குறிப்பிடும் வழிமுறைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். தர்ம நெறிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவரவர் ஸ்தான பலத்திற்கான சில வரையறைகள் அப்படின்னு இருக்கு. தர்மம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? அவரவர் எந்த கர்மா செய்றாரோ அந்த கர்மாவிற்கான செயல்பாடுகள், கர்மா மீன்ஸ் அது தொழில் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். கர்மஸ்தானம் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடுவோம் அல்லவா? அவற்றை புரிந்து கொள்ளணும். அந்த கர்ம ஸ்தானத்துல இருக்கும் பொழுது அவருக்கான வரையறைகள், தர்ம நெறிமுறையோடு கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்பதான் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறார் அப்படின்னா அவர் படிப்பு சார்ந்து ஒரு ஜாப்ல போய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கிற அப்ப அந்த வேலை பார்க்கிறதுக்கு அவர் கற்ற கல்வி அவருக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் தர்மசாஸ்திரத்தை அறிந்து கொண்டு அவருடைய கர்மாவிற்கு ஏற்ற அனுபவங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த தேவ யஜ்ஞத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாஸ்திரங்களை அறிதல் அப்படின்னு மட்டும் கூட புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரமே தர்மத்தை அறிதல் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். அடுத்து பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு அந்த 2வது யஜ்ஞத்துல பாத்தீங்க அப்படின்னா உபநிடதம், புராண இதிகாசங்கள், திருமுறைகள், தமிழ் வேதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருக்குறள் என்று சொல்லக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நூல்களை படிப்பதற்கே ஒரு சம்ஸ்காரத்தை நமது பெரியோர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். பிரம்ம யஜ்ஞம் என்கின்ற ஒரு சம்ஸ்காரத்தில் முதல்ல சாஸ்திரம் படிக்கணும்ன்ற ஃபர்ஸ்ட் தேவ யஜ்ஞத்துல சொல்லிட்டு புராண இதிகாசங்கள் அப்படிங்கிறதையும் திருமுறைகளையும் தமிழ் வேதங்களையும் இந்த பிரம்ம யஜ்ஞத்தின் வாயிலாக அறிய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் இந்த பிரம்ம யஜ்ஞத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பித்ரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்றது கிரகஸ்தனுக்கு சொல்லப்படுகின்ற மற்றொரு சம்ஸ்காரம். பித்ரு யஜ்ஞம், நீத்தார் கடன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அபரகாரியம் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஆக அந்த நீத்தார் கடன்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் இந்த பித்ரு யஜ்ஞத்தில் இருக்கிறது. அவற்றை நன்கு அறிந்து கொண்டு கிரகஸ்தன் தன்னுடைய சமயம் ஏற்படும் பொழுது அதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. நீத்தார் கடன்கள் அப்படின்னு சொல்றது. அடுத்து மனுஷ்ய யஜ்ஞம் அப்படிங்கிற ஒன்றை செய்யணும். மனுஷ்ய யஜ்ஞம் அப்படிங்கிறத செய்யணும். மனுஷ்ய யஜ்ஞம் அப்படிங்கிறது அதிதி, அதாவது விருந்தினர். அதிதி என்றால் விருந்தினர். விருந்தினரை
வரவேற்று உபசரிப்பதற்கென்றே ஒரு சம்ஸ்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிதி தேவோ பவ அப்படின்னு உபனிஷத்துல ஒரு வாக்கியம், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ அப்படின்னு ஒரு வேத வாக்கியமும் உண்டு. அதாவது விருந்தினரின் உபசரிப்பதின் மூலமாக நற்கதி அடையக்கூடியது என்பதாக சொல்லப்படுகிறது. மனுஷ்ய யஜ்ஞத்தில் அந்த அதிதி உபசாரம், அதாவது விருந்தினரை உபசரித்தல் என்பதாக புரிந்து கொள்ளலாம் அந்த மனுஷ்ய யஜ்ஞத்தில். அடுத்து 19வதாக பூத யஜ்ஞம் அப்படின்னு இருக்கு. இந்த பூத யஜ்ஞம் அப்படிங்கிறது பசு பக்ஷிகளுக்கு உணவிடுதல் அப்படின்னு அர்த்தம். பூத யஜ்ஞம் அப்படிங்கிறது பசு பக்ஷிகளுக்கு உணவிடுதல் அப்படின்னு சொல்றது. ஒரு ஜீவனை எப்படி தோன்ற வச்சு எதெல்லாம் செய்ய வச்சு நற்கதி அடைய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத இப்ப நாம பேசின விஷயத்துல இருந்தே நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி அந்த தேவ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்கின்ற 5 விதமான யஜ்ஞங்கள் கிரகஸ்தனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 19 விதமான சம்ஸ்காரங்கள் தற்போதும் பின்பற்றப்பட்டு வருகிறது, அநேக நபரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இவற்றை நல்ல விசேஷமா சாஸ்திரம் உணர்த்தும் வழிமுறைகளின்படியும் ஜோதிடம் உணர்த்தும் வழிமுறைகளின்படியும் இது ரெண்டும் ஒன்னா சேரும் போதுதான் அங்க ஒரு நிறைவுங்கிறது வருது. அதாவது இப்ப சமாவர்த்தனம், அதாவது ஸ்நானம் பண்றது எப்படி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அதற்கான மந்திரங்கள், அதற்கான கிரிகைகள் இவற்றையெல்லாம் அறிந்திருந்தாலும் கூட அதனை எந்த திதி, எந்த நட்சத்திரம், எந்த யோக கரணம், எந்த லக்னம், லக்ன சுத்தமாக கிரகங்கள் எவ்வாறு அமையும் போது இந்த சம்ஸ்காரங்களை மேற்கொண்டால் நிறைவான பலன் உண்டு என்பதை ஜோதிடத்தை அறிந்தவர்களால் மட்டுமே அதை கணிக்க முடியும் என்பதால் ஒரு தனித்துவமாகவே தற்போது அடியன் தெரிவிக்கின்ற கருத்துக்களை கேட்கும் அன்பர்கள் எதிர்வரும் காலத்தில் அமைய இருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே நாள், நட்சத்திரம், திரியோக கரணாதிகள் என்பது சம்ஸ்காரங்களின் வெற்றிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாள், நட்சத்திரம், திரியோக கரணாதிகளை பற்றி ஜோதிடர் நன்கு அறிவார். அந்த அறிவை பயன்படுத்தி சம்ஸ்காரங்கள் தொடர்பான சில கருத்துக்களையும் அறிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவதோடு நம்மிடத்தில் வருகின்ற பார்வையாளர்களையும் பின்பற்ற செய்யும் பொழுது முழு நிறைவு கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அந்த 40 விதமான சம்ஸ்காரங்கள்ல அந்த 19 வரைக்கும் நான் தற்போது தெரிவிச்சிருக்கேன். அதற்கு அப்புறமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சுருக்கமாக தெரிவிக்கிறேன், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது அந்த 20வது சம்ஸ்காரம் துவங்கி 26வது சம்ஸ்காரம் வரை, அதாவது ஔபாசன ஹோமம், வைஸ்வதேவம், பார்வணம், அஷ்டகா, மாசி சிரார்த்தம், சர்ப்பபலி, ஈசான பலி என்கின்ற இந்த 7 விதமான சம்ஸ்காரங்கள் பாக்கிய யஜ்ஞம் என்று அறியப்படுகிறது. கொஞ்சம் கவனிச்சு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 40 சம்ஸ்காரம் பேனர் போட்டிருக்கோம். அதை நீங்க இந்த வகுப்பு முடிஞ்ச பின்னாடி கூட நீங்க அதை பார்த்து நோட்ல எழுதலாம். அந்த 19க்கு அப்புறமா வரக்கூடிய 7, 19 வரைக்கும் நான் பேசினேன். அந்த 19க்கு அப்புறமா வரக்கூடிய 7 சம்ஸ்காரங்கள் பாக்ஞ யஜ்ஞம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அந்த பேரை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பாக்ஞ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் கிரகஸ்தனுக்கு சொல்லப்பட்டதுதான். ஆனா இது பெரும்பாலும் பின்பற்றப்படுவதில்லை அப்படிங்கிறத நான் திரும்ப ஒரு தடவை வலியுறுத்திக்கிறேன். இதை பின்பற்றும் சமூக சூழலும் வாழ்வியல் சூழலும் தற்போது மிகுந்த குறைவுபட்டு இருக்கிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சமூக சூழல், வாழ்வியல் சூழல் தற்போது இல்லை என்பதால் இந்த 20வது சம்ஸ்காரம் துவங்கி 40வது சம்ஸ்காரம் வரை தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்களை தற்போது பின்பற்றுவதில்
பல நடைமுறை சிரமங்கள் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். இருந்த போதிலும் இவை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் என்பதால் இவற்றை சுருக்கமாக அடியேன் தெரிவிக்கின்றேன். இதை ஒவ்வொருத்தை பத்தியும் நாம பேசுவோம். அதாவது இந்த பாக்ஞ யஜ்ஞம் அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல 7 சம்ஸ்காரங்கள்: ஔபாசன ஹோமம், வைஸ்வதேவம், பார்வணம், அஷ்டகா, மாசீசிரார்த்தம், சர்ப்பபலி, ஈசான பலி என்கின்ற 7 விதமான சம்ஸ்காரங்கள் பாக்க யஜ்ஞம் என்பதாக அறியப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய 7 இது ஹவிர் யஜ்ஞம் என்று அழைக்கப்படுகிறது. ஹவிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹவிர் யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 27 துவங்கி இருக்கக்கூடிய 7 சம்ஸ்காரங்கள். அவை என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்னிஹோத்திரம், தர்ஷம், பூர்ணமாசம், ஆக்ரயணம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி என்கின்ற இந்த 7 விதமான சம்ஸ்காரங்கள் ஹவிர் யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய 7 யஜ்ஞங்கள் சோம யஜ்ஞம் என்று சொல்லப்படுகிறது. சோம யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல அக்னிஷ்டோமம், அத்ய அக்னிஷ்டோமம், உக்யம், சோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் என்கின்ற 7 விதமான சம்ஸ்காரங்கள் சோம யஜ்ஞத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தெளிவாக குறிப்பிடுகிறேன், நன்கு கவனிக்கவும். முதலில் 40 சம்ஸ்காரங்கள், அதில் 19 என்பது எப்படி கடைபிடிக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்திருந்தேன். 40இல் 19ஐ விடுத்து நாம் பார்க்கும் பொழுது 21 சம்ஸ்காரங்கள் அடுத்த நிலையில் இருக்கிறது. இந்த 21 சம்ஸ்காரங்களை 3 நிலைகளாக பிரித்து கடைபிடிக்க வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த 3 நிலைகள் என்ன என்றால் பாக்ஞ யஜ்ஞம், ஹவிர் யஜ்ஞம், சோம யஜ்ஞம் என்பதாகும். இந்த ஒவ்வொரு யஜ்ஞத்திலும் 7 சம்ஸ்காரங்களாக பிரித்து இந்த 40 விதமான சம்ஸ்காரங்கள் நமது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பாக்ய யஜ்ஞம், ஹவிர் யஜ்ஞம், சோம யஜ்ஞம் இவற்றையெல்லாம் நம்ம பின்பற்றுவதற்கான சூழலே இல்லை அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டிருக்கேன். இருந்த போதிலும் அது தொடர்பா எதற்காக இதை செய்தார்கள், இதை செய்வதால் என்ன பயன் கிடைத்திருக்கிறது என்கின்ற விவரத்தை புரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே இது தொடர்பாக நான் விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது இவற்றை பற்றி சில கருத்துக்கள் தெரிவிக்க இருக்கின்றேன். முதலில் தெரிவித்த 19 சம்ஸ்காரங்களை மிக மிக விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் இன்றைய தினம் நாம் அறிந்து கொண்டோம். அதில் 19 அனைவராலும் பின்பற்றக்கூடியதாகவும் 21 ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு சிலரால் பின்பற்றக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த 21 சம்ஸ்காரங்களை தற்போதைய சூழலில் கடைபிடிப்பது என்பது சற்று சிரமமான ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, சம்ஸ்காரங்கள் மனித வாழ்வை நெறிப்படுத்துகின்றன. தனி மனிதனின் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் இவற்றை பின்பற்றுவதால் தன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் தன் வசிப்பிடத்தில் வசிப்பவர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இயற்கை சாதகமாக இருக்க வேண்டும், மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும், சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டும், குடும்பத்தில் ஆனந்தம் தவழ வேண்டும், நீதி தவறாமல் அனைத்து பிரஜைகளுக்குமான அரசு அமைய வேண்டும், நீதி தவறாமல் அனைத்து பிரஜைகளுக்குமான அரசு அமைய வேண்டும், மொத்தத்தில் அனைவரிடத்திலும் நிறைவான ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் எனில் நமக்கு இருக்கும் ஒரே திறவுகோல்
கடவுள் நம்பிக்கை கொண்டு சம்ஸ்காரங்களை கடைபிடிப்பதே ஆகும். இத்தகைய மனித வாழ்வை மேம்படுத்தக்கூடிய சம்ஸ்காரங்களை பற்றி மிக விரிவாக தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நமது அடுத்த வகுப்பு முதல் ஒவ்வொரு சம்ஸ்காரத்தை பற்றியும் விரிவாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய வகுப்பு தங்களுக்கு நிறைவை தந்திருக்கும் என நம்புகிறேன். 40 விதமான சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரங்கள் என்றால் என்ன? அதனை பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் யாது என்பது தொடர்பான கருத்துக்களை நாம் இன்றைய தினம் அறிந்து கொண்டோம். இதனை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் ஒவ்வொரு சம்ஸ்காரங்களை பற்றியும் விரிவான கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து இன்றைய வகுப்பினை இத்துடன் பூர்த்தி செய்கின்றேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.